டெல்லியில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடைபெற்று வருகிறது. இம்மாநாட்டில் பல உலக நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்று வருகின்றனர். கூகுள் நிறுவனத்தின் CEO AIயில் திறனை வெளிப்படுத்த கோர்ஸுகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். வந்திருந்த அனைத்து தலைவர்களும் இந்தியாவின் இந்த அபரிதமான தொழில்நுட்ப வளர்ச்சியை வியந்து பாராட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மாநாட்டின் 5வது நாளான இன்று காங்கிரஸ் நாட்டையே தலைகுனிய வைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளது. AI மாநாடு நடந்து வரும் பாரத் மண்டபத்திற்குள் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த சிலர் திடீரென்று உள்ளே நுழைந்துள்ளனர். அதோடு நில்லாமல் தாங்கள் அணிந்திருந்த மேல் சட்டையை கழற்றிவிட்டு அரை நிர்வாணத்துடன் நின்று கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். சமீபத்தில் முடிவிற்கு வந்த இந்திய-அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தங்களை கண்டித்து அங்கு கோஷங்கள் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ இன்று வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடி, ட்ரம்ப் ஆகியோர் படங்கள் அச்சிடப்பட்ட வெள்ளை டி-ஷர்ட்டுகளை அணிந்தபடியே அவர்கள் நடந்து செல்வதை அதில் காண முடிகிறது. அங்கிருந்த பார்வையாளர்களை அவர்களை அடித்து விரட்ட முற்பட்டுள்ளனர். அங்கு வாக்குவாதங்கள் நடைபெறுவதையும் காண முடிகிறது. உடன் காவல்துறையும் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர். கடந்த 5 நாட்களாகவே ஆயிரக்கணக்கானோர் செய்தது போலவே இந்த போராட்டக்காரர்களும் நிகழ்வின் பாதுகாப்பு பிரிவில் பதிவு செய்து தங்களின் நுழைவுச் சீட்டுகள் அடங்கிய QR குறியீடுகளை காண்பித்த பின்னரே உச்சி மாநாட்டிற்குள் நுழைந்துள்ளனர். உள்ளே சென்றவுடன் அவர்கள் தங்கள் சட்டைகளை கழற்றிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 10 நபர்களுக்கு மேல் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதம் உள்ளவர்களையும் அடையாளம் காண காவல்துறை முக அடையாள மென்பொருளை, அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதன் பின்னணியில் உள்ள ஒரு பெரிய சதி திட்டம் குறித்து விசாரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பந்தப்பட்ட நபர்கள் முதலில் கருப்பு குடைகளில் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டி பாரத் மண்டபத்திற்குள் நுழைய திட்டமிட்டனர். ஆனால் நுழைவாயிலேயே கருப்பு குடைகள் பிடுங்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். எனவே அவர்கள் தங்கள் திட்டத்தை மாற்றி அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை டி-ஷர்ட்டுகளில் ஒட்டினர். அந்த ஸ்டிக்கர்கள் எங்கிருந்து அச்சிடப்பட்டன என்பதை காவல்துறையினர் தற்போது ஆய்வு செய்து வருவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பாஜக கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. உலகமே இந்தியாவை பாராட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவை அவமானப்படுத்தவே இதை செய்துள்ளார்கள் என்று கூறி வருகின்றனர். யோகி ஆதித்யநாத் இந்த குற்றத்தை செய்தவர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காங்கிரஸ் செய்த இந்த அசிங்கத்தை இதனுடைய ஆதரவாளர்கள் பெருமை மிகு செயல் போல் ட்ரெண்டாக்கி வருகிறார்கள். இது மேலும் மேலும் இந்தியாவை அசிங்கப்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்வது போலவே தோன்றுகிறது. காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக செயல்படாமல் எதிரி கட்சியாக செயல்பட்டு வருகிறது என்பது வேதனையான விஷயம். PMS!